வணக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பிரமன்பேட்டை கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து நெல்கள் பிடிக்கப்படுகின்றன. களம் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் வயலில். அதற்கு அலுவலகம் இன்று வரை கட்டப்படவில்லை என்று பிரமன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் பிரமன்பேட்டையில் மேலத்தெருவிலிருந்து கீழத்தெருவிற்கு குடிநீர் செல்கின்றது. இதில் குடிநீர் செல்வதில் கீழத்தெருவிற்கு செல்லவில்லை என்று கீழத்தெரு மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்கிறது. பணம் கொடுத்தால் பதியும் துறையாக பத்திரப்பதிவுத்துறை செயல்படுகிறது. போகாத ஊர்களுக்கு போக்குவரத்து விடாத துறையாக போக்குவரத்து துறை செயல்படுகிறது. நல்ல சுகாதாரத்தை அழிக்காமல் செயல்படும் துறையாக சுகாதாரத்துறை உள்ளது. இந்த அரசு எதற்காக செயல்படுகிறது? இதை யாருக்கு லாபம் பார்க்க நடத்துகிறார்கள்? இந்த அரசின் வரும் நலத்திட்ட உதவிகள் பல கோடிகள் எங்கே கொண்டு குவிக்கப்படுகின்றன? மக்களுக்கு பயன்படாமல் இந்த பணங்கள் யாருக்கு சென்று பதுக்கப்படுகிறது? இவற்றின் மீது மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுநாள் வரை எந்த நபர்களையும் கைது செய்து உரிய தண்டனையை பெற்றுத்தராமல் இருக்கிறது என்று தமிழக மக்கள் கருதுகிறார்கள். மின்துறை மின் வெட்டும் துறையாக செயல்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் லஞ்சம் வாங்காமல் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் எந்த ஒரு மனு மீதும் பரிசீலனையோ நடவடிக்கையோ எடுத்து தீர்வு காண்பதில்லை என்று பொதுமக்கள் பொதுவாகவே குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த அரசு அலுவலகங்கள் லஞ்சம் வாங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டவையா என்று மக்கள் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த சட்டமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் இழக்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. விவசாய வேளாண்மை துறையில் சென்று கணவர் இல்லாத பெண்கள் சென்று தங்கள் வயல்களுக்கு ஏதோ திட்டப்பணிகளில் வேளாண் திட்டப்பணிகளில் உதவிகள் கேட்டால் அவர்கள் திருப்பி பலமுறை அனுப்பப்படுகிறார்கள். வேளாண் துறையும் செயல்படுவதில்லை. எதுவுமே சரியான முறையில் செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்வது இந்த தொகுதிக்கு நன்மையை தருவது அல்ல என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் அலட்சியமாகவே செயல்படுகிறார். இவர் பதவியை உடனே ராஜினாமா செய்வதையே இந்த தொகுதி மக்கள் நன்மை என்று கருதுகிறார்கள் என்பது இந்த தொலைக்காட்சி வாயிலாக தெரியப்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.